ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் ஆஃபிஷியல். இன்றைக்கி vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழ் பார்த்து. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தோன்னா ஸ்ரீயோட மார்னிங் ரொட்டீன் தான் இன்னையோட vlog. ஸோ நான் காலையில் தூங்கி இப்படி தாங்க எழுந்துப்பேன். எழுந்து மொபைல் எடுத்து டைம் பார்ப்பேன். டைம் ஆல்ரெடி 9 ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி நல்லா தூங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. 9 ஆகிடுச்சு. ஐயோ எழுந்துமேன்னு சொல்லிட்டு எழுந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும். எப்போவுமே ஏர்லி மார்னிங் எழுந்துக்கும்போது என்னோடய ஃபேஸ் ரெட்டிஷாக தான் இருக்கும். பிகாஸ் என்னோடது ஸ்கின் வந்து ரொம்ப ஃபேர் ஸ்கின்னுனால எப்போவுமே என்னோடய கண்ணெல்லாம் நல்லா ரெட்டிஷாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ காலையில் எழுந்த உடனே நான் எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கங்க, கண்ணாடி பார்த்து தலைவாரி கட்டுறது. ஸோ பன் போடலான்னு பன் போட்டுட்டேன். ஸோ பண்ணை போட்டுட்டு அடுத்தது நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ தூங்கி எழுந்து கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் எனக்கும் இருக்குது, அவங்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. யாரெல்லாம் தூங்கி எழுந்தோடனே கண்ணாடி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எப்போவுமே கண்ணாடி பார்த்து என்ன கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு தான் நான் போவேன். ஸோ அவங்க ரசிக்கணுங்க. எப்போவுமே அடுத்தவங்க சொல்லி ரசிக்கணும்னு கிடையாது, நம்மளே ரசிக்கணும். ஸோ அடுத்தது எழுந்த உடனே 1/2 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக மார்னிங் குடிக்கணும். என்னடா வாட்டர் பாட்டில் சிப் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வாட்டர் இப்படி தான் குடிக்கணும். ஸோ எப்போவுமே தூக்கி குடிக்கக்கூடாது. இப்படி தான் வந்து சிப் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி குடித்தாதான் நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். நான் வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது இவர் எப்போவுமே இங்கே தான் வந்து உட்காந்துப்பாரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு சரி அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு கிஸ் பண்ண வருவோம். சரியா? ஸோ எப்போவுமே அப்படி தாங்க. நான் எப்போவுமே மிரர் முன்னாடி வந்து நின்றேன்னா ஸ்கை அப்படி தான் இருப்பாள். ஸோ ஸ்கைக்கு அடுத்ததாக இவர் வந்து மிரர் முன்னாடி உட்காரும்போது எனக்கு இப்படி உட்காந்துருப்பாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. இதை சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி ஒரு கேரட் ஒன்று சாப்பிட்டேன், அதை வீடியோவில் போட மறந்துட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான வேவ் ப்ரோட்டீன் ஷேக்குங்க. ஸோ இதை மார்னிங் ஒரு கேரட் சாப்பிட்ட அப்புறமா இந்த ஷேக்கை வந்து எப்போவுமே நான் சாப்பிடுவேன். அது வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக இதோடய ஃப்ளேவர் வந்து ஃபலூடா ஃப்ளேவர். எனக்கு ஃபலூடா வந்து ஐஸ்கிரீம்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஷேக்காக சாப்பிட்றதுனா, ஏன்னா பெரிய பாட்டில் டெய்லியுமே இது சாப்பிட்றோன்னா எல்லாருக்குமே ஒரு பொருளை டெய்லியுமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே கஷ்டம்தான் எனக்கும். ஸோ என்னால் முடியல. ஸோ அதை தான் நான் காமிச்சேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம், என்னோடய ராக்கிங்க்கும் மார்னிங் ரொட்டீன் இருக்கு இல்லையா. ஸோ ராக்கே பாருங்கள், அவனே வந்து நின்றான். அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. வெளியில் போகணும், பெல்ட் எடுத்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவனே ஏறி நின்றுவான் பெல்ட்டுக்குள்ளே பாருங்கள். க்யூட்டில். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது பெட்டு இது மாதிரி வந்து பெல்ட் போட்டுன்னு அவனே வந்து ஏறி நிற்கிறவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ராக்கியோட ரொட்டீன் இது தான். காலையில் எழுந்தோடனே அவனை ஃபஸ்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு என்னோடய ரொட்டீன்லாம் முடித்து கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு, அவன் வெளியில் போனா என்ன வேணாலும் தருவாங்க. கிஸ் கொடுப்பான், ஷேக்கன் கொடுப்பான், ஐஃபை கொடுப்பான், எல்லாமே கொடுப்பான். ஸோ அவனுக்கு அவ்வளோ ஒரு ஜாலி. வெளியில் போனோன்னா அவனே போய் லிஃப்ட்டில் ஏறிடுவான் பாருங்கள். பார்த்துட்டே இருங்க, லிஃப்ட்டு ஓப்பன் ஆன உடனே பாருங்கள் அவனே போய் ஏறி உட்காந்துருவான். யாராவது இது மாதிரி போவாங்களா? ஸோ பழகிட்டாங்கன்னா போவாங்க, பழகின குட்டிங்களாக இருந்தால் போவாங்க. ஸோ இது தாங்க என்னோடய வெளியில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் அவருக்கு அவ்வளோ ஒரு ஜாலி. வெளியில் பார்த்தாலே, ஏன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் அவன் வெளியிலேயே பார்ப்பான். மீதி ஃபுல்லாக உள்ளே இருக்கான் இல்லையா. அதனால் வெளியில் போகும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவனோட ஜாலியே அதுதான். ஸோ வெளியில் போயிட்டு ஜாலியாக அவனோட காலை கடன்களை முடித்துவிட்டு நானும் வாக் அப்படியே வாக் பண்ணிட்டே அப்படியே போயிட்டு
இப்போ அவனே வந்து போவான் வீட்டுக்கு. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுங்க. ஸோ அவனே வந்து வீட்டுக்கு போயிடுவான். கொஞ்சம் நேரம் வெளியிலேருந்து பார்ப்பான். அவனோட ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா, அவனை கூட்டிகிட்டு ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு என்னோடய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்னோடய ஒர்க் அவுட் இது தாங்க. ஸோ மார்னிங் எப்போவுமே ஆப்ஸ் ஒர்க் அவுட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இப்போ தாங்க கொஞ்சம் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப காலையிலே நைட்டு தூங்க லேட் ஆகுமா, ஸோ மார்னிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ரெகுலராக கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன இருந்தாலும் எல்லாருமே ட்ரை பண்ணாதாங்க நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த பிளான் இது தான். ஆக்சுவலாக இதை கண்டிப்பாக அவங்க நிறைய லேடீஸ் அண்ட் ஜென்ஸுக்கு டம்மி வந்து நிறைய இருக்கும். இது வந்து சிம்பிள் தான். ஸோ இந்த பெல்ட்டு வாங்கி நல்லா டைட்டாக நம்ம வேர் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ரிசல்ட் வரும். அதுவும் இல்லாமல் இது ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் போடணுன்னுலாம் அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபுல் டே கூட வியர் பண்ணலாம். சாரீ கட்டும்போது வியர் பண்ண முடியாது. இதுமாதிரி ஃப்ராக்கு டிஷர்ட் போடும்போது கண்டிப்பாக வந்து இதை வியர் பண்ணலாம். வியர் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் இன்னும் ஸ்வெட் ஆகும். அண்டு மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நல்லா டைட்டாக கட்டணுங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், டைட்டாக நம்மளே கட் பெல்ட்டு கட்டுறது. ஸோ நான் ட்ரை பண்ணேன். நான் எப்போவுமே வந்து அதை வேர் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். என் ஷூட் டைமு இது மாதிரி ரீல்ஸ் பண்ணும்போது மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவேன். மற்ற டைம்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவே இப்போ நான் ரெகுலராக தான் பண்ணிட்டுருக்கேன். இந்த பெல்ட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதாங்க மார்னிங் ஒர்க் அவுட் என்னோடது. ஆக்சுவலாக சாக்ஸ் போட்டிருக்கனால நான் பாதி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் கிளிப்ஸ் நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக மெமரி ஃபுல்லாகிடும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ இதை ரெகுலராக டெய்லியுமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டம்மிஸ் வந்து சீக்கிரமாக கம்மியாகும். இது தான் என்னோடய டெய்லியும் ஆப்ஸ் ஒர்க் அவுட். பட் இதே போட மாட்டேன், டெய்லியும் டிஃப்ரெண்ட்டாக வேறு சேஞ்ச் பண்ணுவேன். அது எல்லாமே என்னோடய மாஸ்டர் வந்து எனக்கு அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஓவருங்க எல்லாத்துலேயுமே 4 செட்ஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அகெயின் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன வேலை இருக்குது, சாப்பிட்ணும். ஸோ கொஞ்சம் டயர்டாயிட்டேன் எல்லாத்தையும் பண்ணி முடித்து வர்றதுக்குள்ளே. நான் கொஞ்சம் கிளிப் தாங்க போட்டேன். பட் ஆனால் எல்லாத்துலேயுமே 4 செட் நான் போட்டு முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ இது எதுக்கு ஆனியன் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா, எக்கு வந்து எப்போவுமே பாயில் பண்ணி நான் சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு இது. அதில் ஒரு விளையாட்டு, அது வந்து என்னோடய நைஃப்பில் வந்து ஆனியன் வந்து மாட்டணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனியன் போட்டு ஆம்லெட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போவுமே இட்லி ஏதாவது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து மார்னிங் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து இட்லி அதெல்லாம் பிடிக்காது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு
என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஆம்லேட் போடுவேன். இது ஆக்சுவலாக வந்து ஆம்லேட் போடணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நான் வந்து எல்லோ எடுக்க மாட்டேன். பட் எல்லோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு எக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா எல்லோ மட்டும் வச்சு கூட சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். நிறைய பேருக்கு எல்லோ பிடிக்காது. பட் எனக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. எல்லோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு எல்லோ சாப்பிட்டா வாமிட் வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஒயிட்டை விட எல்லோனா ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, எல்லோ சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் ஒரே ஒரு எக்கில் மட்டும் எல்லோவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி 2 எக்லேயும் வந்து ஒயிட் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எல்லோவை என்ன பண்ணேன்னு லாஸ்ட்டாக பாருங்கள். அந்த மீதி இருக்கிற எல்லோவை நான் எப்படிங்க தூக்கி போட முடியும்? ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இப்போ ஆம்லேட் போட போகிறேன். சால்ட்டு போட்டுட்டு ஆம்லேட் பண்ண போகிறேன். அடுத்தது பப்பாயாங்க. மார்னிங் வந்து ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் வந்து ஒரு ஆம்லேட் அண்ட் ஒரு பப்பாயா. ஆக்சுவலாக வந்து இந்த இந்த பப்பாயா சாப்பிட்ணுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம். எனக்கு பப்பாயாவே ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃப்ரூட்ஸில் வந்து பப்பாயா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வேறு வழி இல்லை, இதை சாப்பிட்டு தான் ஆகணும். கொஞ்சோண்டு வந்து தோசையை தனியாக சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தோசை என்னன்னு பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சு தான் மூடி வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆயிலெலாம் ஊற்றாமல் ஜஸ்ட்டு பாயில் பண்ண மாதிரி தான் தோசை சாப்பிட்டேன். அதில் கொஞ்சோண்டு ஃபிஷ் கறி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வேறு வழி இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும். எப்படி பச்சையாக சாப்பிட முடியும்? கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ஒரு தோசை 2 தோசை, குட்டி தோசை 2 அண்ட் ஒரு 3 எக் போட்டு ஆம்லேட். அடுத்தது பப்பாயாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பப்பாயா சாப்பிட முடியாமல் சாப்பிட்றேன், உங்களுக்கே தெரியும். கண்ணை மூடிட்டு கல்ப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இதை தான் கண்ணை மூடிட்டு வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்றேன். எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, அந்த எல்லோ எக்கோட எல்லோ மீதி 2 இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை என்னோடய ராக்கிக்காக ஒரு ஆம்லேட். ஏன்னா அதை வேக வச்சு அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, நான் ஆம்லேட் தானே போட்டேன். அதனால் வந்து ஸோ அவனுக்கும் வந்து ஆம்லேட் போட்டுட்டு நான் வந்து சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு கால்சியம் அண்ட் விட்டமின் டேப்லெட் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த டேப்லெட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் வந்து 1/2 லிட்டர் தண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ அதையும் அந்த நேரத்தில் குடித்து முடிக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து என் செல்லக்குட்டிக்கு ஒரு ஆம்லேட் கொடுக்கலாமா?
அவன் எந்த ஒரு பொருளையும் நான் கொடுத்த உடனே சாப்பிடவே மாட்டான். பொறுமையாக யோசித்து அது சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு பார்த்து பார்த்து ரொம்ப நேரமாக அந்த பொருளை வந்து பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவான். சரி, அவன் சாப்பிடுவான், லேட் ஆகும் எப்படியும், அதுக்குள்ளே நம்ம தண்ணியை குடித்து காலி பண்ணிடலாம். அவன் எப்படியும் சாப்பிட்ருவான், லேட்டாக தான் சாப்பிடுவான். ஆனால் ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவான். சாப்பாடு விஷயத்தில் அவன் அப்படி தான். ஸோ நம்ம இந்த தண்ணியை ஃபுல்லாக குடிக்கணுமே கஷ்டப்பட்டு. 1/2 லிட்டர். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா தண்ணி குடிக்கவே பிடிக்காதுங்க, அது வேறு ஒன்று. ஸோ குடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு நான் குடித்து முடிக்கிறேன். எப்போவுமே சிப் பண்ணி குடிக்கணும். ஸோ சிப் பண்ணி குடித்தா தான் உடம்புல ஒட்டும், பட் உடம்புக்கும் நல்லது. ஸோ குடிச்சிட்டேங்க. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு எல்லாருக்குமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எது மாதிரி விலாக்லாம் போடணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்டிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட கமெண்ட்டை நான் வந்து பார்ப்பேன். So okay, thank you, bye bye.